வெல்கம் டு அவர் சேனல் கோலமி திவ்யா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 முதல் 9 புள்ளிகள் வரையிலான கோலங்களின் தொகுப்பு தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். முதல் கோலம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5 புள்ளி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிடில் டாட்டுக்கு பக்கத்தில் 2 புள்ளி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் 2 புள்ளி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இதுக்கு புள்ளி. இப்போது மிடில் டாட்டை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சி போட்டுக்கோங்க. பெரிய சீயாக போட்டுக்கோங்க. அதே போல் மிடில் டாட்டில் டச் பண்ணாமல் இந்த பக்கம் ஒரு சி போட்டுக்கோங்க. இப்போது இந்த கார்னரில் 2 புள்ளி வரைக்கும் இப்படி வளைச்சி எடுத்துகிட்டு வாங்க. கிராஸாக எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த கீழேருந்து 2வது புள்ளியில் சுழித்து திரும்ப இந்த மேலே கொண்டு வந்து அதில் ஜாயின் பண்ணிவிடுங்க. இதே மெத்தடில் இந்த சைடும் போட்டுக்கோங்க, கீழ் சைடும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோலம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சிக்கு கோலம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோலத்துக்கு புள்ளி பார்த்தீங்கன்னா 6 புள்ளி 2 வரிசை 2ல் நிறுத்திக்கோங்க. நேர் புள்ளி தான். சர்க்கிள் மாதிரி போட்டுக்கலாம். அந்த உள்ள 2 புள்ளியை வச்சுட்டு நான் போடுற மாதிரியே நீங்களும் சர்க்கிள் போட்டுக்கோங்க. இப்போது இந்த 4 புள்ளிக்கு அப்படியே இப்படி வளைச்சி இப்படி போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த 4 புள்ளிக்கு ஒரு ஆஃப் சர்க்கிள் போட்டுக்கலாம். அடுத்து மேலே உள்ள 4 புள்ளிக்கு ஒரு ஆஃப் சர்க்கிள். இப்போது இந்த சைடும் அந்த மாதிரி ஒரு ஆஃப் சர்க்கிள் போட்டுக்கலாம். ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அதுலேருந்து இப்படி சுழிச்சிட்டு வளைவாக எடுத்துகிட்டு போயிட்டு இதில் ஜாயின் பண்ணிடுங்க. ஒரு பக்கம் இப்படி சுழிச்சு வளைவாக எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு பக்கத்தில் சுழிச்சிடுங்க. இதே மெத்தடில் மற்ற சைடும் போட்டுக்கோங்க. நடுவில் பூ மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான கோலம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 3வது கோலம் பார்க்கலாம். இந்த கோலத்துக்கு புள்ளி பார்த்தீங்கன்னா 6 புள்ளி 2 தடவை வச்சுக்கோங்க. 2ல் நிறுத்திக்கணும். நேர் புள்ளி தான். இந்த கோலம் ஃபுல்லாகவே நம்ம கட்டமாக தான் போட போகிறோம். இது ஒரு சிக்கு கோலம் தான். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த 2 புள்ளி, அதாவது 4 புள்ளிக்கு பா மாதிரி போட்டுக்கோங்க. இதே மாதிரியே மற்ற 3 பக்கங்களும் போட்டுக்கோங்க. இப்போது இந்த பாவை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவோம் பாக்ஸ் போட்டு. இந்த 4 புள்ளிக்கு ஒரு குட்டி பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதே போலவே மற்ற 3 பக்கங்களும் குட்டி பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போது நடுவில் அந்த 4 புள்ளிக்கு குட்டி பாக்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க. அடுத்து பா போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு முனையில் அப்படியே சுழிச்சிட்டு அந்த 3 புள்ளிக்கு கிராஸாக ஸ்ட்ரைட் லைன் போட்டு இன்னொரு பாவோட ஒரு பகுதியில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இதே போலவே மற்ற 3 பக்கங்களும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரியான நிறைய குட்டி குட்டி கோலங்கள் பார்க்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 4வது கோலம் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு சிக்கு கோலம் போடலாம் வாங்க. இதுக்கு புள்ளி பார்த்தீங்கன்னா 6 புள்ளி 2 தடவை வச்சுக்கோங்க. 2ல் நிறுத்திக்கோங்க. நேர் புள்ளி தான். இப்போது கீழேருந்து கிராஸாக 3 புள்ளிக்கு கணக்கு பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அதே போலவே மற்ற எல்லா பக்கங்களும் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளாரையும் அந்த 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன், அதே மாதிரியே எல்லா பக்கமும் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கணும். இப்போது இந்த 3 புள்ளிக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டோம் இல்லையா, அதை லைட்டாக வளைச்சி ஸ்ட்ரைட்டாக அந்த 3 புள்ளி வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்ட்ரைட் லைனில் அப்படியே சுழிச்சு ஜாயின் பண்ணிவிடணும். அதே போல் இந்த பக்கமும் சுழிச்சு ஸ்ட்ரைட் லைன் எடுத்துகிட்டு வந்து இதில் ஜாயின் பண்ணிங்க. ஆப்போசிட் பக்கமும் இதே மாதிரியே போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே இந்த கோலம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம 5வது கோலம் பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு புதுவிதமான சிக்கு கோலம் போடலாம். புள்ளி பார்த்தீங்கன்னா 6 புள்ளி 2 தடவை வச்சு 2ல் நிறுத்திக்கோங்க. இப்போ கீழே இருந்து இந்த 3வது புள்ளிக்கு இந்த மாதிரி வளைவாக எடுத்துகிட்டு போயிட்டு கீழே உள்ள புள்ளியில் சுழிச்சிட்டு திரும்பவும் கீழே வரைக்கும் கொண்டு போய் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் சுழிச்சிட்டு கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுக்கோங்க. சேம் மெத்தடில் மற்ற 3 பக்கங்களும் போட்டுக்கோங்க. இது ஒரு ஈஸியான கோலம். இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே ஸ்டாப் பண்ணி வச்சோம் இல்லையா, அதிலேருந்து சுழிச்சு லைட்டாக வளைச்சி அடுத்த பகுதியில் ஜாயின் பண்ணிவிடுங்க. இதே போலவே மற்ற பக்கங்களுக்கும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு கோலம் ரெடி. 6வது கோலம் பார்க்கலாம். 7 புள்ளி நேர் புள்ளி 1ல் நிறுத்தி ரொம்பவே ஈஸியான ஒரு சிக்கு கோலம் போடலாம். இப்போது இடையில உள்ள இந்த 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு சுழிச்சு அப்படியே வச்சுக்கோங்க. அதே போலவே மற்ற எல்லா பக்கங்களும் போட்டுக்கோங்க. அதாவது கிராஸாக 4 புள்ளியில் நடுவில் உள்ள 2 புள்ளிக்கு மட்டும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் போட்டு சுழிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே இருந்து அப்படியே அழகாக வளைவாக எடுத்துகிட்டு வந்து 1 2 3 அந்த 3 புள்ளி கிராஸாக கணக்கு பண்ணி அப்படியே லைட்டாக வளைச்சி இழை மாதிரி போட்டு திரும்பவும் அந்த 3 புள்ளிக்கு கிராஸாக ஸ்ட்ரைட் லைன் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே வளைச்சி லீஃப் மாதிரி போட்டுட்டு சேம் மெத்தடில் மற்ற 2 பக்கமும் நீங்கள் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட் லைன் போட்டு சுழித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே 3 புள்ளிக்கு
வி மாதிரி ஒரு ஷேப் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இதே போலவே மற்ற எல்லா பக்கமும் போட்டுக்கோங்க. நடுவில் உள்ள புள்ளிக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருங்க. அவ்வளோதான் இந்த கோலம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 7வது கோலம். 7 புள்ளி 5 புள்ளி 2 தடவை வச்சுக்கோங்க, 1ல் நிறுத்திக்கணும். இப்போது கீழேருந்து கிராஸாக 4 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அதே போல் இந்த பக்கம் 4 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். மற்ற எல்லா பக்கமும் அதே மாதிரியே ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி இழுத்து ஜாயின் பண்ணிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். இப்போது வி மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இந்த பக்கம் போட்டுட்டு லைட்டாக வளைச்சி அந்த 2 புள்ளி வரைக்கும் கீழே எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப மேலே 2 புள்ளிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி அழகாக போட்டுட்டு திரும்ப இடையில வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வளைவாக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பக்கம் போட்டோம் இல்லையா, அதே போலவே போட்டு வளைவாக எடுத்துகிட்டு போயிட்டு 2 புள்ளிக்கு லைட்டாக வளைச்சி திரும்ப வி ஷேப் போட்டு அந்த அடிப்பகுதியில் போட்ட மாதிரியே சேம் மெத்தடில் இந்த பக்கம் போட்டுட்டு அந்த ஒரு கார்னரில் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வி மாதிரி, அதில் கனெக்ட் பண்ணிட வேண்டியது தான். சேம் மெத்தட் தான். ஒரு ஸ்டெப் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். 8வது கோலம் பார்க்கலாம். இல்லை, ரொம்பவே சிம்பிளான ஒரு சிக்கு கோலம். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராஸாக இந்த 3 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு அப்படியே இப்படி சுழிச்சு இங்கேருந்து இப்படி சுழிச்சிக்கலாம். திரும்ப இப்படி சுழிச்சு இந்த புள்ளியிலையும் சுழிச்சு அப்படியே இப்படி வைக்கலாம். இந்த 2 புள்ளிக்கு கிராஸாக ஸ்ட்ரைட் லைன் போட்டு அப்படியே இப்படி வைக்கலாம். இந்த 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் லைட்டாக வளைச்சி திரும்பவும் அப்படியே சுழிச்சிட்டு இந்த ஸ்டெப் போட்டோம் இல்லையா, இதே மாதிரி இங்கே போட்டுக்கலாம். இந்த 2 புள்ளிக்கு 1 2 3 இந்த 3 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே சுழிச்சு திரும்பவும் இந்த புள்ளிக்கு சுழிச்சு இந்த கீழே உள்ள புள்ளிக்கு சுழிச்சு சேம் மெத்தட் தான். எங்கிட்டாலும் அப்படியே போட்டுக்கோங்க. மற்ற 2 பக்கமும் அதே மாதிரியே போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஒரு சிக்கு கோலம் எனக்குள்ள. இந்த சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அவ்வளோதான் இந்த கோலம். இப்போ நம்ம 9வது கோலம் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 9 புள்ளி நேர்புள்ளி 1ல் நிறுத்தி ரொம்பவே ஈஸியான ஒரு சிக்கு கோலம் கற்றுக் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 4 பக்கமும் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. சிம்பிளான டிசைன் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. என்னை பொறுத்தவரையில் காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டுட்டு நம்ம அந்த நாளை தொடங்கும் போது அந்த வீட்டுக்கே ஒரு மகாலட்சுமி கடாட்சமாக அந்த நாள் அமையும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் அந்த வைப் கிரியேட் ஆகும். நல்ல ஒரு வைப் கிரியேட் ஆகும். 4 பக்கத்தையும் ஜாயின் பண்ண வேண்டியதான். 2 புள்ளிக்கு கிராஸாக ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அடுத்த இதில் அப்படியே ஜாயின் பண்ணிவிடுங்க. அதே போலவே எல்லா பக்கமும் நீங்கள் ஜாயின் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கோலம் ஓரளவுக்கு ஃபினிஷ் ஆகிடும். இப்போது இடையிடையே 4 புள்ளி தங்குது பாருங்கள். அதுக்கு ஃப்ளவர் டிசைன் மாதிரி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான டிசைனை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்படியே ஹைலைட் பண்ணி காமிச்சிருங்க. இந்த கோலம் கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் ரெகுலராக உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச்.